தாயும் மகனும். மகாராணி அகப்பட்டு விட்டார் என்ற வார்த்தைகளை கேட்டதும் விக்கிரமனுக்கும் பொன்னனுக்கும் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கியிற்று. இருவரும் குதிரை மேலிருந்து கீழே குதித்தார்கள். அப்போது உள்ளே இருந்து, குமரப்பா, யார் அங்கே? பொன்னன் குரல் மாதிரி இருக்கிறதே என்ற ஒரு பேச்சு குரல் கேட்டது. அது மகாராணி அருள்மொழி தேவியின் குரல். அம்மா என்று அலறிக்கொண்டு விக்கிரமன் மகேந்திர மண்டபத்துக்குள் நுழைந்தான். பொன்னனும் பின்னோடு சென்றான். அப்போது அந்த இருளடைந்த மண்டபத்துக்குள்ளே இருந்து ஒரு பெண் உருவம் வெளியே வந்தது. அது அருள்மொழி ராணியின் உருவந்தான். ஆனால் எவ்வளவு மாறுதல்! விக்கிரமன் கடைசியாக அவரை பார்த்தபோது இன்னும் யௌனவத்தின் சோபை அவரை விட்டு போகவில்லை. இப்போதோ முதுமை பருவம் அவரை வந்தடைந்து விட்டது. 3 வருஷத்துக்குள் 30 வயது அதிகமானவராக காணப்பட்டார். விக்கிரமன் ஒரே தாவலில் அவரை அடைந்து சாஷ்டாங்கமாய் கீழே விழுந்து அவருடைய பாதங்களை பற்றி கொண்டான். அருள்மொழி ராணி கீழே உட்கார்ந்து விக்கிரமனுடைய தலையை தூக்கி தன் மடி மீது வைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். விக்கிரமனை பின்தொடர்ந்து மண்டபத்துக்குள் நுழைந்த பொன்னன் மேற்படி காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாக அவனுடைய பார்வை மண்டபத்தின் ஒரு பக்கத்தில் கட்டுண்டு கிடந்த உருவத்தின் மேல் விழுந்தது. மங்கலான தீவர்த்தியின் வெளிச்சத்தில் அது குள்ளனுடைய உருவம் என்பதை பொன்னன் கண்டான். பொன்னனுடைய பார்வை குள்ளன் மீது விழுந்ததும் குள்ளன் சிரித்தான். அந்த சிரிப்பை கேட்டு விக்கிரமனும் அவனை பார்த்தான். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து, பொன்னா என்றான். ஆம் மகாராஜா, மாமல்லபுரத்திலிருந்து தங்களுக்கு வழிகாட்டி வந்த சித்திரக்குள்ளன் தான் இவன் என்றான். குள்ளன் மறுபடியும் சிரித்தான். அருள்மொழி ராணி எல்லோரையும் மாறி மாறி பார்த்தாள். யாரை என்ன கேட்பது என்று தெரியாமல் திகைப்பவளாக காணப்பட்டாள். கடைசியில் பொன்னனை பார்த்து, பொன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல் இருக்கிறது. அந்த மலை குகையில் எத்தனை நாள் இருந்தேன் என்பதே தெரியாது. கடைசியில் அருவியில் விழுந்து உயிரை விடலாம் என்று எத்தனித்த போது சிவனடியார் வந்து தடுத்து காப்பாற்றினார். உன் மகன் திரும்பி வந்திருக்கிறான், அவனை எப்படியும் பார்க்கலாம் என்று தைரியம் கூறினார். பொன்னா, காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்கிரமனை நீ காப்பாற்றினாயாமே என்று கேட்டாள். அப்போது விக்கிரமன், வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியதுதானா? சக்கரவர்த்தியின் சிரசாக்னையிலிருந்து காலிக்கு பலியாவதிலிருந்து இன்னும் எவ்வளவோ விதத்தில் பொன்னன் என்னை காப்பாற்றினான் என்றான். காலிக்கு பலியா என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி நடுநடுங்கினாள். குள்ளன் மறுபடியும் பயங்கரமாய் சிரித்தான். பலி பலி, இன்று ராத்திரி ஒரு பெரிய பலி விழப்போகிறது, காளியின் தாகம் அடங்க போகிறது என்றான். எல்லோரும் அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்று அர்த்த ராத்திரியில் சிவனடியார் பலியாக போகிறார். மகாபத்ர காளியின் ராஜ்யம் ஆரம்பமாக போகிறது. அப்புறம் மண்டை ஓட்டுக்கு பஞ்சமே இராது என்றான் குள்ளன். விக்கிரமன் அப்போது துள்ளி எழுந்து, பொன்னா, இவன் என்ன உளறுகிறான் சிவனடியாரை பற்றி என்றான். உளரவில்லை, உண்மையை தான் சொல்கிறேன். அந்த கபட சாமியாரை இத்தனை நேரம் காலையும் கையையும் கட்டி பலிபீடத்தில் போட்டிருப்பார்கள். நடுநிசை ஆச்சோ இல்லையோ கத்தி கழுத்திலே விழும் என்றான். அப்போது அருள்மொழி தேவி விக்கிரமனை பார்த்து, குழந்தாய், இவன் முன்னே இருந்து இப்படிதான் சொல்லி என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். 5-6 நாளைக்கு முன்னால் நான் குகையில் இருந்து தப்பி அருவியில் விழப்போன போது சிவனடியார் தோன்றி சீக்கிரத்தில் என்னை மீட்டு கொண்டு போக ஆட்கள் வருவார்கள் என்று தெரிவித்தார். அந்த படியே இவர்கள் வந்து என்னை மீட்டு கொண்டு வந்தார்கள். வழியில் மறைந்து நின்ற இந்த குள்ளனையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். இங்கு வந்து சேர்ந்தது முதல் இவன் இன்று ராத்திரி சிவனடியாரை கபாலிகர்கள் பலி கொடுக்க போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஐயோ, எப்பேற்பட்ட மகான்! நமக்கு எத்தனை ஒத்தாசை செய்திருக்கிறார்! அவருக்கா இந்த பயங்கரமான கதி என்று அலறினாள். விக்கிரமன் பொன்னனை பார்த்து, பொன்னா, நீ என்ன சொல்கிறாய்? இந்த கொடும் பாதகத்தை தடுக்காவிட்டால் நாம் இருந்து என்ன பிரயோஜனம் என்றான். அது எப்படி முடியும் மகாராஜா? உங்கள் நிலைமையை மறந்து பேசுகிறீர்களே. நாளை பொழுது விடுவதற்குள் நாம் மாமல்லபுரம் போய் சேராமற் போனால்
சேராமற் போனால் என்ன, கப்பல் போய்விடும், அவ்வளவுதானே. அப்போது பொன்னன் அருள்மொழி ராணியை பார்த்து, அம்மா, இவரை பெரும் அபாயம் சூழ்ந்திருக்கிறது. தேச பிரஷ்டமானவர் திரும்பி வருவதற்கு தண்டனை என்னவென்று தங்களுக்கு தெரியாதா? இவர் இங்கே வந்திருப்பது மாரப்ப பூபதிக்கு தெரிந்து காஞ்சி சக்கரவர்த்திக்கும் தெரியப்படுத்திவிட்டார். நாளை காலைக்குள் இவர் மாமல்லபுரம் போய் கப்பலில் ஏறியாக வேண்டும். இல்லாவிட்டால் தப்புவது அரிது. இப்போது சிவனடியாரை காப்பாற்றுவதற்காக போனால் பிறகு இவருடைய உயிருக்கே ஆபத்துதான். நீங்களே சொல்லுங்கள், இவர் என்ன செய்ய வேணுமென்று என்றான். அருள்மொழி ராணி பெரும் திகைப்புக்குள்ளானாள். விக்கிரமன் அன்னையை பார்த்து, அம்மா, பார்த்திப மகாராஜாவின் வீரபத்தினி நீ. இந்த நிலைமையில் நான் என்ன செய்ய வேண்டும் சொல். நமக்கு பரோபகாரம் செய்திருக்கும் மகானுக்கு ஆபத்து வந்திருக்கும் போது என்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுவதா? என் தந்தை உயிரோடு இருந்தால் இப்படி நான் செய்வதை விரும்புவாரா என்றான். சுவரை வைத்து கொண்டு தான் சித்திரம் எழுத வேண்டும். இவர் பிழைத்திராவிட்டால் பார்த்திப மகாராஜாவின் கனவுகளை நிறைவேற்றுவது எப்படி என்றான் பொன்னன். அருள்மொழி ராணி இரண்டு பேரையும் மாறி மாறி பார்த்தாள். கடைசியில் பொன்னனை பார்த்து, பொன்னா, என்னை கல் நெஞ்சமுடையவள், பிள்ளையிடம் பாசம் இல்லாதவள் என்று ஒருவேளை நினைப்பாய். ஆனாலும் என் மனதில் உள்ளதை சொல்கிறேன். நமக்கு எவ்வளவோ உபகாரம் செய்திருக்கும் ஒருவருக்கு ஆபத்து வந்திருக்கும் போது என் பிள்ளை உயிருக்கு பயந்து ஓடினான் என்ற பேச்சை கேட்க நான் விரும்பவில்லை என்றாள். உடனே விக்கிரமன் தாயாரின் பாதங்களில் நமஸ்கரித்து எழுந்து, அம்மா, நீதான் வீரத்தாய், பார்த்திப மகாராஜாவுக்குரிய வீரபத்தினி என குதூகலத்துடன் உரைத்தான். பிறகு பொன்னனை பார்த்து, கிளம்பு பொன்னா, இன்னும் என்ன யோசனை என்றான். எங்கே கிளம்பி போவது? பலி எங்கே நடக்கிறதென்று யாருக்கு தெரியும் என்றான் பொன்னன். நான் வழி காட்டுகிறேன், என்னை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சித்திரக்குள்ளன் குரல் கேட்டது. குள்ளனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன. அவன் கையில் ஒரு தீவர்த்தியை கொடுத்தார்கள். விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகள் மேல் ஏறி கொண்டார்கள். குள்ளன் கையில் தீவர்த்தியுடன் மேற்கு நோக்கி காட்டு வழியில் விரைந்து செல்ல விக்கிரமனும் பொன்னனும் அவனை தொடர்ந்து பின்னால் சென்றார்கள். பலிபீடம். காட்டாற்றங்கரையோடு மேற்கு நோக்கி 2 நாழிகை வழி தூரம் போனதும் குள்ளன் தென்புறமாக திரும்பி அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து சென்றான். காட்டை தாண்டியதும் அப்பால் ஒரு பெரிய மேடு இருந்தது. அந்த மேட்டின் மேல் குள்ளன் வெகு லாவகமாக ஏறினான். குதிரைகள் ஏறுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டன. மேட்டின் மேல் ஏறியதும் அது ஒரு ஏரிக்கரை என்று தெரிந்தது. அதோ என்று குள்ளன் சுட்டி காட்டிய இடத்தை விக்கிரமனும் பொன்னனும் நோக்கினார்கள். மொட்டை மொட்டையான மலை குன்றுகளும் அவற்றின் அடிவாரத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த குட்டையான மரங்களும் நூற்றுக்கணக்கான தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் அரைகுறையாக தெரிந்தன. அந்த மலையடிவார காட்டில் நடமாடிக்கொண்டிருந்த உருவங்கள் மனிதர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்றாலும் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பேய் பிசாசுகள் தான் நடமாடுகின்றனவோ என்று எண்ணும்படி இருந்தது. பயங்கரத்தை அதிகமாக்குவதற்கு அந்த இடத்திலிருந்து தாரை தப்பட்டைகளின் முழக்கம், உடுக்கு அடிக்கும் சத்தம் இவையெல்லாம் கலந்து வந்து கொண்டிருந்தன. விக்கிரமன் பொன்னன் இருவருக்குமே உள்ளுக்குள் திகிலாய்த்தான் இருந்தது. ஆனாலும் அவர்கள் திகிலை வெளிக்கு காட்டாமல் குள்ளனை பின்பற்றி ஏரிக்கரையோடு சென்றார்கள். குள்ளனுடைய நடைவேகம் இப்போது இன்னும் அதிகமாயிற்று. அவன் ஏரிக்கரையோடு சற்று தூரம் போய் ஜலம் வறண்டியிருந்த இடத்தில் இறங்கி குறுக்கே ஏரியை கடந்து செல்லலானான். அவனை பின்தொடர்ந்து விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகளை செலுத்தினார்கள். குதிரைகளும் பீதி அடைந்திருந்தன என்பது அவற்றின் உடல் நடுக்கத்திலிருந்து தெரிய வந்தது. இன்னொரு 1/4 நாழிகைக்கெல்லாம் அவர்கள் குன்றின் அடிவாரத்து காட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே குதிரைகள் நடுக்கம் அதிகமானபடியால் விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகள் மீதிருந்து இறங்கி அவற்றை மரத்தில் கட்டினார்கள். பிறகு காட்டுக்குள் பிரவேசித்தார்கள். தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் ஆங்காங்கே ஜனங்கள் ஆவேசம் வந்தது போல் ஆடுவதையும், சிலர் மஞ்சள் வஸ்திரம் தரித்து கண்மூடி தியானத்தில் இருப்பதையும், சிலர் அடுப்பு மூட்டி பொங்கல் வைப்பதையும்,
இன்னும் சிலர் கத்திகளை பாறைகளில் தீட்டிக் கொண்டிருப்பதையும் சிலர் உடுக்க அடிப்பதையும் பார்த்து கொண்டு போனார்கள். திடீரென்று மரங்கள் இல்லாத வெட்டவெளி தென்பட்டது. அந்த வெட்டவெளியில் வலதுபுறத்தில் ஒரு மொட்டை குன்று நின்றது. அதில் பயங்கரமான பெரிய காளியின் உருவம் செதுக்கப்பட்டு அதன் மேல் பளபளப்பான வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தன. காளியின் கண்கள் உருட்டி விழித்து பார்ப்பது போலவே தோற்றமளித்தன. அந்த உருவத்துக்கு பக்கத்தில் சிலர் கும்பலாக நின்றார்கள். அவர்களுக்கு நடுமத்தியில் எல்லாரையும் விட உயர்ந்த ஆகிருதியுடனும் தலையில் செம்பட்டை மயிருடனும் கழுத்தில் கபால மாலையுடனும் நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பிக்கொண்டு கபால பைரவர் நின்றார். அவருக்கு பின்னால் ஒருவன் நின்று உடுக்கை அடித்து கொண்டிருந்தான். கபால பைரவருடைய கண்கள் அப்போது மூடியிருந்தன. அவருடைய வாய் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தது. அவருடம்பு லேசாக முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்தது. மகா கபால பைரவர் நின்ற குன்றின் அடிவாரத்துக்கு எதிரே கொஞ்ச தூரத்தில் ஒரு சிறு பாறை இருந்தது. இயற்கையாகவே அது பலிபீடம் போல் அமைந்திருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சிவனடியார் கையும் காலும் உடம்பும் கயிறுகளால் கட்டப்பட்டு கிடந்தார். அவருடைய கண்கள் நன்றாக திறந்திருந்தன. அங்கும் இங்கும் அவருடைய கூரிய கண்கள் சுழன்று சுழன்று பார்த்து கொண்டிருந்தன. பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஒரு ராட்சத உருவம் கையிலே பிரம்மாண்டமான கத்தியுடன் ஆயத்தமாய் நின்றது. மகா கபால பைரவர் கண்ணை திறந்து பார்த்து ஆக்ஞை இட வேண்டியதுதான். உடனே சிவனடியாரின் கழுத்தில் கத்தி விழுந்துவிட சித்தமாய் இருந்தது. மேலே விவரித்த காட்சியெல்லாம் விக்கிரமன் ஒரு நொடி பொழுதில் பார்த்து கொண்டான். பின்னர் ஒரு கணங்கூட அவன் தாமதிக்கவில்லை. கையில் கத்தியை எடுத்து வீசிக்கொண்டு ஒரே பாய்ச்சலில் பலிபீடத்துக்கு அருகில் சென்றான். அந்த ராட்சத உருவத்தின் கையில் இருந்த கத்தியை தன் கத்தியினால் ஓங்கி அடிக்கவும் அது தூரத்தில் போய் விழுந்தது. உடனே சிவனடியாரின் பக்கத்திலே வந்து நின்று கொண்டான். தன்னை பின்தொடர்ந்து வந்திருந்த பொன்னனை பார்த்து, பொன்னா, ஏன் நிற்கிறாய்? கட்டுகளை உடனே அவிழ்த்துவிடு என்றான். இவ்வளவும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் நடந்துவிட்டது. சுற்றிலும் நின்றவர்கள் எல்லோரும் ஹா ஹா என்று கூச்சலிட்டதை கேட்டு கபால பைரவர் கண் விழித்து பார்த்தார். நிலைமை இன்னதென்று தெரிந்து கொண்டார். நிதானமாக நடந்து பலிபீடத்துக்கு அருகில் வந்து விக்கிரமனை உற்று பார்த்தார். அவர் நகைத்த ஒலி குன்றுகளும் பாறைகளும் அடர்ந்த அந்த வனாந்தர பிரதேசம் எல்லாம் பரவி எதிரொலி செய்தது. அதை கேட்பவர்களுக்கெல்லாம் மயிர்கூச்சு உண்டாக்கியிற்று. இதற்குள் என்னவோ மிகவும் நடக்கிறது என்று அறிந்து நாலா பக்கத்தில் இருந்தும் ஜனங்கள் ஓடி வந்து பலிபீடத்தை சூழ ஆரம்பித்தார்கள். அதை கண்ட மகா கபால பைரவர் தமது ஒற்றை கையை தூக்கி பொறுங்கள் என்று கர்ஜனை செய்தார். அவ்வளவுதான். எல்லோரும் சட்டென்று விலகி சென்று சற்று தூரத்திலேயே நின்றார்கள். கீழே விழுந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வந்த ராட்சதனும் அந்த ஹூங்காரத்துக்கு கட்டுப்பட்டு தூரத்தில் நின்றான். பொன்னனும் நின்ற இடத்திலேயே செயலிழந்து நின்றான். மகா கபால பைரவர் விக்கிரமனை உற்று பார்த்த வண்ணம் கூறினார், பிள்ளாய், நீ பார்த்திப சோழனின் மகன் விக்கிரமன் அல்லவா? தக்க சமயத்தில் நீ வந்து சேர்வாய் என்று காளி மாதா அருளியது உண்மையாயிற்று. மாதாவின் மகிமையே மகிமை. காந்த சக்தி பொருந்திய அவருடைய சிவந்த கண்களின் பார்வையிலிருந்து விலகி கொள்ள முடியாதவனாய் விக்கிரமன் பிரமித்து நின்றான். பிள்ளாய், உன்னை தேடிக்கொண்டு நான் மாமல்லபுரத்துக்கு வந்தேன். அதற்குள் அந்த பித்தன் மாரப்பன் தலையிட்டு காரியத்தை கெடுத்து விட்டான். ஆனாலும் இன்றிரவு நீ இங்கு எப்படியும் வருவாய் என்று எதிர்பார்த்தேன். மந்திரத்தினால் கட்டுண்ட நாக சர்பத்தின் நிலைமையில் இருந்த விக்கிரமன் விம்முகின்ற குரலில், நீர் யார்? எதற்காக என்னை எதிர்பார்த்தீர் என்றான். எதற்காகவா? இன்றிரவு இந்த தக்ஷண பாரத தேசத்தில் காளி மாதாவின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமாக போகிறது. இந்த சாம்ராஜ்யத்திற்கு உனக்கு இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் என்று மாதாவின் கட்டளை என்றார் கபால பைரவர். அப்போது எங்கிருந்தோ கிளுக் என்ற பரிகாச சிரிப்பின் ஒலி எழுந்தது. கபால பைரவரும் விக்கிரமனும் உள்பட அங்கிருந்தவர்கள் அனைவரும் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் சிரித்தது யார் என்பதை கண்டுபிடிக்க யாதொரு வழியும் தென்படவில்லை.
விக்கிரமனை அத்தனை நேரமும் கட்டியிருந்த மந்திர பாசமானது மேற்படி சிரிப்பின் ஒலியினால் அறுபட்டது. அவன் சிவனடியாரை ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்பி கபால பைரவரை நேருக்கு நேர் நோக்கினான். நீர் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. எனக்கு இளவரசு பட்டம் கட்டப்போவதாக சொல்கிறீர். அது உண்மையானால் முதலில் நான் செய்ய போகும் காரியத்துக்கு குறுக்கே நிற்க வேண்டாம். இதோ இந்த பலிபீடத்தில் கட்டுண்டு கிடக்கும் பெரியார் எங்கள் குலத்தின் நண்பர். எனக்கும் என் அன்னைக்கும் எவ்வளவோ பரோபகாரம் செய்திருக்கிறார். அவரை விடுதலை செய்வது என் கடமை. என் கையில் கத்தியும் என் உடம்பில் உயிரும் இருக்கும் வரையில் அவரை பலியிடுவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லி விக்கிரமன் பலிபீடத்தை அணுகி சிவனடியாரின் கட்டுக்களை வெட்டிவிட எத்தனித்தான். நில் என்று பெரிய கர்ஜனை செய்தார் கபால பைரவர். அஞ்சா நெஞ்சம் கொண்ட விக்கிரமனை கூட அந்த கர்ஜனை சிறிது கலங்க செய்து விட்டது. அவன் துணுக்குற்று ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். சிவனடியாரின் கட்டுக்களை வெட்டுவதற்காக அவன் நீட்டிய கத்தி நீட்டியபடியே இருந்தது. கபால பைரவர் மறுபடியும் உரத்த குரலில், பிள்ளாய் விக்கிரமா, இந்த போலி சிவனடியார், இந்த வஞ்சக வேஷதாரி, இந்த பொய் ஜடா மகுடதாரி யார் என்று அறிந்தால் இவ்விதம் சொல்ல மாட்டாய். இவரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முனைந்து நிற்க மாட்டாய் என்றார். அவருடைய குரலில் தொனித்த ஆத்திரமும் அழுத்தமும் விக்கிரமனை திகைப்படைய செய்தன. சிவனடியார் பல்லவ ராஜ்யத்தின் ஒற்றர் தலைவன் என்று தான் முன்னமே சந்தேகித்ததும் அவனுக்கு நினைவு வந்தது. கபால பைரவர் மீண்டும், இந்த வேஷதாரியையே கேள், நீ யார் என்று தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று அடி தொண்டையினால் கர்ஜனை செய்தார். விக்கிரமன் சிவனடியாரை பார்த்தான். அவருடைய முகத்தில் புன்னகை தவழ்வதை கண்டான். அதே சமயத்தில், விக்கிரமா, கபால மாலை அணிந்த இந்த வஞ்சக வேஷதாரி யார் என்று முதலில் கேள். தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று இடி முழக்கம் போன்ற ஒரு குரல் கேட்டது. இவ்வாறு கேட்டுக்கொண்டு பக்கத்தில் இருந்த பாறையின் மறைவிலிருந்து ஓர் உருவம் வெளிப்பட்டது. அங்கிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கண்களும் அந்த உருவத்தின் மேல் விழுந்தன. தீவர்த்தி வெளிச்சம் அந்த முகத்தில் விழுந்தபோது ஹா என்ற வியப்பொலி ஏக காலத்தில் அநேகருடைய வாயிலிருந்து எழுந்தது. விபூதி ருத்ராட்சம் அணிந்து முகத்தில் ஞான ஒளி வீசி தோன்றிய அப்பெரியாரை பார்த்ததும் விக்கிரமனுக்கு என்றும் இல்லாத பயபக்தி உண்டாயிற்று. வந்தவர் வேறு யாரும் இல்லை, பல்லவ சாம்ராஜ்யத்தின் பழைய சேனாதிபதியும் வாதாபி கொண்ட மகாவீரருமான சிறு தொண்டர்தான்.